ஸோ நம்ம தொடர்ந்து புதிய ஏற்பாட்டு பகுதிக்கு நம்ம தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். 1 பேதுரு, 2 பேதுரு புஸ்தகத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ನಾವು ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ ಅಧ್ಯಯನ ಮಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಈಗ ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ 1 ಮತ್ತು 2ನೇ ಪೇತ್ರನ ಪತ್ರಿಕೆಯನ್ನ ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. சரி, 1 பேதுரு புஸ்தகம் 5 அதிகாரம் இருக்கு. அத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுல அந்த 5 அதிகாரத்திலயும் என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு ஒரு தீம், ஒரு தலையெழுத்து என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ಅಲ್ಲಿ ಒಂದು ಮೊದಲನೇ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಪೇತ್ರನ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ 5 ಅಧ್ಯಾಯ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮುಖ್ಯ ತಲೆಬರಹಗಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿರೋಣ. இங்கிலீஷ்ல வந்து வி பிலாங் டு காட்ஸ் ஃபேமிலி இன் அ ஹார்ட் வேர்ல்ட் அப்படின்னா கடினமான இந்த உலகத்துல ஆண்டவருடைய குடும்பத்து ஆட்களா நம்ம இருக்கிறோம். அதுதான் வந்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா. ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಮಾತಿನಲ್ಲಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಕಠಿಣವಾದಂತ ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಈ ಲೌಕಿಕವಾದಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ದೇವ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸೇರಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. சோ பாடுகள் அப்படின்றது வந்து இந்த புஸ்தகத்துல நிறைய போட்டிருக்குதுங்க. நிஜமா ஒரு 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 15ல இருந்து 20 வாட்டி அந்த பாடுகள்ன்ற வார்த்தை வந்து இந்த புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. 5 அதிகாரத்துல. 5 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಸುಮಾರು 20ಕ್ಕೂ ಅಧಿಕವಾಗಿ ಕಷ್ಟಗಳು ಅಥವಾ ಸಂಕಷ್ಟಗಳು ಎಂಬುದಾಗಿ ಅಧಿಕವಾಗಿ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಈ ಒಂದು 5 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ. யாருக்கு எழுதுறாரு பேதுரு? ಯಾರಿಗೆ ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ? பேதுரு வந்து சிதறிப்போன கிறிஸ்தவர்கள் அங்கங்க இருக்கிறாங்க. ஏசியா கண்டத்துல வந்து அங்கங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிருபத்தை ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. ಅಲ್ಲಿ ಏಷ್ಯಾ ಭಾಗದಲ್ಲಿ ಚದುರಿ ಹೋಗಿರ್ತಕ್ಕಂತ ದೇವ ಜನರಿಗೆ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಪತ್ರವನ್ನ ಪೇತ್ರನಲ್ಲಿ ಬರೀತಾ ಇದ್ದಾನೆ. சோ இது வந்து ஒரு ஜனங்க வந்து ரொம்ப பாடுல இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க கிறிஸ்தவங்க இங்க இருக்கிறவங்க. ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂತ ಕ್ರೈಸ್ತರು ಅನೇಕ ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ಅವರು ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. என்ன ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಕಷ್ಟ? எப்போ இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்களோ, அவங்க குடும்பத்துல சில பேர் வந்து இயேசப்பாவ ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. சோ ரொம்ப கஷ்டத்துல அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் சில கஷ்டங்கள் வரும் இவங்களுக்கு. ಅಲ್ಲಿ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೆಲವರು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ಕುಟುಂಬದ ಮೂಲಕವಾಗಿ ಕೆಲವು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅವರು ಅನುಭವಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அப்புறம் அந்த நாட்களில ரோம சாம்ராஜ்யம், ரோமர்கள் வந்து ஆள்கை செய்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க எங்க சாமிய தான் கும்பிடணும். எங்க வீட்ல வேலை செஞ்சீங்கன்னா எங்க சாமிய தான் கும்பிடணும் அப்படின்னு வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ರೋಮ್ ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನು ಅವರು ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅವರ ದೇವರುಗಳನ್ನ ಅವರು ಪೂಜೆ ಮಾಡಬೇಕು, ಅವರ ಮನೆಗಳಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅವರ ಒಂದು ದೇವತೆಗಳನ್ನ ಆರಾಧಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಒಂದು ಷರತ್ತು. அது மாத்திரம் இல்ல, அந்த ஊர்ல சக்கரவர்த்தி இருந்தாரு. ரோம சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி. அவர்தான் கடவுள் மாரி வணங்கணும் அப்படின்னு கூட சொல்வாங்க. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ರೋಮ್ ಸಾಮ್ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಚಕ್ರವರ್ತಿಯನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನಮಸ್ಕಾರ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ವಾಡಿಕೆ. அப்படி பண்ணலன்னா கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுப்பாங்க. அவங்கள வந்து சாகடிக்கிறதுக்கு கூட அஞ்ச மாட்டாங்க. அத கூட நம்ம பார்க்கிறோம். ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ ಸಾಯುವವರೆಗೂ ಅವ್ರಿಗೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಷ್ಟಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಚಿತ್ರಹಿಂಸೆಗಳನ್ನ ಕೊಡುವಂತವರಾಗಿದ್ರು. ಅದನ್ನ ನಾವಿಲ್ಲಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ತೇವೆ. சோ இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த 5 அதிகாரங்களையும் படிக்கும்போது பாடுகளிலே இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு லெட்டரை வந்து பேதுரு எழுதுறார். ಈಗ ನಿಮಗೆ ಇದು ಅರ್ಥವಾಗ್ತದೆ. ಕಷ್ಟಗಳು ಅನೇಕ ಹಿಂಸೆಗಳ ನಡುವೆ ತುಂಬಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂತ ಅಂತ ಜನಗಳಿಗೆ ಪೇತ್ರನು ಒಂದು ಮೊದಲ ಪತ್ರಿಕೆಯನ್ನ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ யார் நீங்க? உங்கள ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுத்து கொண்டாரு? நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம இந்த பாடுகள் எப்படி சகிக்கணும்? எல்லாத்தையும் வந்து அவர் வந்து இந்த புத்தகத்துல கவர் பண்ணுவார். ಅಲ್ಲಿ ನಾವು ಯಾರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಕಷ್ಟಗಳ ನಡುವೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನು ನಾವು ಸಹಿಸಿಕೊಂಡು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಈ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. சரி, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பகுதிக்குள்ள போலாம். நம்மளுக்கு வந்து ஆண்டவர் அறியாம இருந்தோம் ஒரு டைம்ல. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಅರಿದಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ನಾವಿದ್ವಿ. 3 காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு புதுசா கொடுக்கிறார். ಆ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನೂತನವಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு ஆண்டவருடைய குடும்பத்துல நம்மள சேர்க்கிறார். ஒரு குடும்பம் இல்லாம அனாதையா இருந்தோம் நம்ம. அவருடைய குடும்பத்துல நம்மள ஆண்டவர் வந்து சேர்க்கிறார். நம்பர் 1. ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಕುಟುಂಬವಿಲ್ಲದಿರ್ತಕ್ಕಂತ ನಮ್ಮನ್ನ ಆತನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕುಟುಂಬಸ್ಥರನ್ನಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களுக்கு ஆல்ரெடி குடும்பம் இருக்கலாம். பட் ஆனாலும் இது சபை என்ற குடும்பம். ஆவிக்குரிய ஒரு குடும்பம். இது வந்து இந்த குடும்பத்துக்கு முடிவே இல்ல. இது பரலோகத்துக்கு போனாலும் அந்த குடும்பம் நம்மளோட கூட தான் இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் நம்மள பங்காளிகள் ஆகும்படிக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀವು ಈಗಾಗಲೇ ಇರಬಹುದು. ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಕುಟುಂಬ ಸಭೆ ಅಂತಕ್ಕಂಥ ಕುಟುಂಬ ಇದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ
ನಿತ್ಯ ನಿಲಕ್ಕೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ್ರು ಕೂಡ ಈ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. ரெண்டாவது நம்மளுக்கு ஒரு அடையாளம் குடுக்குறாரு. இப்ப ஆதார் கார்டு, நம்மளுடைய வோட்டர் ஐடி இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு அடையாளத்த ஆண்டவர் குடுக்குறாரு. அது எந்த அடையாளம்ன்றத நம்ம பார்ப்போம். ಅಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ವೋಟರ್ ಐಡಿ ನಮಗೆ ಒಂದು ಗುರುತಿನ ಚೀಟಿ ಇದೆಯೋ ಅದೇ ರೀತಿಯಾದಂತಹ ಒಂದು ಗುರುತಿನ ಚೀಟಿಯನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் ஒரு 3வது புது நம்பிக்கையை நம்மளுக்கு ஆண்டவர் குடுக்குறார். ಮೂರನೇದಾಗಿ ನೂತನವಾದಂತಹ ನಂಬಿಕೆಯನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு காலத்துல எதெதுக்கோ வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு மனுஷனுக்காக, ஒரு பொருளுக்காக எதெதுக்கோ வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ ஆண்டவருக்காக ஒரு புது நம்பிக்கை ஆண்டவர் குடுக்குறாரு. அந்த நம்பிக்கையோட நம்ம வாழ்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் குடுக்குறாரு. அதையும் நம்ம பார்க்க போறோம். ಅಲ್ಲಿ ಹಳೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಮನುಷ್ಯರಿಗಾಗಿ ಅಥವಾ ಒಂದು ವಸ್ತುಗಳಿಗಾಗಿ ನಾವು ಜೀವಿತವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಆದ್ರೆ ಈಗ ಒಂದು ನೂತನವಾಗಿ ಕೊಡ್ತಕ್ಕಂತ ನಂಬಿಕೆಗಾಗಿ ಒಂದು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೆಲೆ ನಿಂತವರಾಗಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி, முதலாவது அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். ಆ ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சோ ஃபர்ஸ்ட் என்ன நம்ம எப்படி வந்து ஆண்டவருக்குள்ள நம்ம வந்தோம்? அந்த ஃபர்ஸ்ட் காரியத்தை நம்ம பார்க்க போறோம். முதலாவது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. பாருங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம தெளிக்கப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய ரத்தம் நம்ம மேல வந்து தெளிக்கப்பட்டிருக்குதாம். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ಪ್ರೋಕ್ಷಿತರಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. அது மாத்திரமல்ல, பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ள என்னைக்கு நம்ம இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டோமோ, ஆவியானவர் நம்மளுக்குள்ள வந்து நம்மள பரிசுத்தப்படுத்துறாரு. நம்ம பெர்ஃபெக்ட்டா இல்ல நம்ம ஸ்டார்டிங். பட் ஆண்டவர் நம்மள அப்படியே என்ன பண்றாரு? நம்மள பரிசுத்தப்படுத்துறாரு, புதுசாக்குறாரு. ಅಲ್ಲಿ ಯಾವಾಗ ನಾವು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೋ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇಲ್ದಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಪ್ರತಿನಿತ್ಯ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ನೂತನವಾಗಿ ಪರಿಶುದ್ಧತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ நம்ம லைஃபை மாத்திட்டே இருக்கிறார் ஆண்டவர். ಆ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಆತನು ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. எப்படி நம்ம லைஃப் இருந்துச்சு முன்னாடி? ಮೊದಲು ನಮ್ಮ ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತು அதை நம்ம பார்க்க போறோம். முதலாவது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படி பாருங்க, நம்ம இச்சையின்படி நம்ம நடந்துட்டு இருந்தோம். நம்ம இஷ்டம் வந்த மாதிரி நம்ம நடந்துட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட். ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ದುರಾಶೆಗಳನ್ನ ಅನುಸರಿಸಿ ನಾವು ಮೊದಲು ನಡೀತಾ ಇದ್ವಿ. அப்போ என்னாச்சு பாருங்க, 18வது வசனம். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ 18ನೇ ವಚನದಲ್ಲಿ உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் அப்புறம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, நம்ம இஷ்டம் வந்த மாதிரி வெறுமையா எம்டி லைஃப் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஒண்ணும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்மள அவர் என்ன பண்ணாரு? அவர் ரத்தத்தினால நம்மள அவர் வந்து வாங்கிட்டாரு. அவர் நம்ம பாவத்தெல்லாம் சுமந்து நம்மள புது மனுஷனா நம்மள வாங்கிட்டாரு அவர். ಅಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ವ್ಯರ್ಥವಾದಂತ ನಡವಳಿಕೆಯಿಂದ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಂತ ನಮಗೆ ಆತನ ಪೂರ್ಣಾಂಗವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಯಜ್ಞದ ಕುರಿಮರಿಯ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಆತನು ತನ್ನ ಬಲಿಯಾಗಿ ತನ್ನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ ஆண்டவர் வந்து நம்மள புது மனுஷனா மாத்துறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನೂತನ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அப்புறம் என்ன பண்றாங்க பாருங்க, அந்த பரிசுத்தம் என்ற அந்த 15வது வசனம் பாருங்க, 15 16வது வசனம். ஆண்டவர் வந்து பரிசுத்தமா வாழ்றதுக்கு நம்மளுக்கு உதவி செய்றார் ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯವನ್ನ ಆತನು ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. சோ பாருங்க, நம்ம ஒண்ணும் இல்லாம இருந்தோம், வெறுமையா இருந்தோம். நம்மள தூக்கிட்டு வந்து ஆண்டவர் வந்து கழுவி நம்மள ஒரு குடும்பத்துல சேர்த்து என்ன பண்றாரு? நம்மள பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஆண்டவர் வந்து கிருபை செய்றார். ಅಲ್ಲಿ ಯಾವುದಕ್ಕೂ ಬಾರದಿರ್ತಕ್ಕಂತ ನಮ್ಮನ್ನ ಆತನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ಆತನ ಕುಟುಂಬ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ರಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದಾನೆ. சும்மா ஒரு சின்ன இது யோசித்து பாருங்க. ஒரு ரோட்ல இருக்கிறான் ஒரு பையன். அவனுக்கு கிழிஞ்சு போன ட்ரெஸ்ல இருக்கு. அவனை யாரும் பாத்துக்கிறதுக்கும் யாரும் இல்ல. ஒரு நாள் ஒரு பணக்காரர் வராரு. வந்துட்டு அந்த பையனை கூட்டு வந்து அவன் நல்லா ட்ரெஸ் எல்லாம் மாத்தி நல்லா குளிச்சு விட்டு நல்ல தலைலாம் வாரி நல்ல மேக்கப் பண்ணி சொந்த மகனா ஏற்றுக்கிட்டு அந்த பையனுக்கு டெய்லி புது ட்ரெஸ் தான். டெய்லி நல்ல நல்ல ட்ரெஸ் கொடுத்து அந்த அந்த மகன் போல அவனை வந்து அந்த பணக்காரர் பாத்துக்கிறார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையும் இருந்துச்சுங்க. ಅಲ್ಲಿ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಭಿಕ್ಷುಗಾರನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹುಡುಗನನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಬ್ಬ ಶ್ರೀಮಂತ ವ್ಯಕ್ತಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆತನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನಿಗೆ ಸ್ನಾನವನ್ನು ಮಾಡಿಸುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ನೂತನ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ತೊಡಿಸುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಸರಿಯಾಗಿ ಅಲಂಕಾರವನ್ನು ಮಾಡಿ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನಿಗೆ ನೂತನ ವಸ್ತ್ರಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಮಗನ ಸ್ಥಾನವನ್ನ ಆತನಿಗೆ ಕೊಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த பையன் ஒண்ணும் பண்ணல. ಆ ಮಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನು ಕೂಡ ಮಾಡ್ಲಿಲ್ಲ.
அவன் வந்து எஸ் சொன்னான். அந்த பணக்காரர் கூப்பிடும்போது வரியா அப்படின்னு கேட்டாரு. அவன் வந்துட்டான். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಶ್ರೀಮಂತ ಕೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬರ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ಹೌದು ಎಂಬುದಾಗಿ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நம்ம என்னைக்கு ஏசப்பாக்கு நம்ம ಎಸ್ சொன்னோமோ, ಯಾವಾಗ ನಾವು ಯೇಸುವಿಗೆ ಹೌದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವೋ அவரு வந்து நம்ம வாழ்க்கைய வந்து மாத்துறாருங்க. ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಬದಲಾಯಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. 2வது என்ன பண்றாரு? நம்ம மூலியமாய் மத்தவங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதம் மத்தவங்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆண்டவர் நம்ம வாழ்க்கைய மாத்துறாரு. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಇತರರಿಗೂ ಕೂಡ ನಮ್ಮ ಜೀವಿತ ಅದು ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ನಡೆಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. சோ இதான் வெறுமையிலிருந்து முழுமை. ஃப்ரம் எம்ப்டினஸ் டு ஹோல்னஸ். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಖಾಲಿತನದಿಂದ ತುಂಬಿಸಿಕೊಳ್ಳುವವರೆಗೂ ದೇವರು ನಡೆಸಿದ್ದಾರೆ. சரி, அடுத்தது ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம லைஃப் எப்படி கட்டப்படுது அப்படின்றத பார்ப்போம். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತ ಅದು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸೋಣ. பாருங்க, அருமையா வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா கூட்டு போறார் பவுல், பேதுரு. ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನ ಅದ್ಭುತವಾಗಿ ಹಂತ ಹಂತವಾಗಿ ಆತನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அடுத்தது 1வது அதிகாரம் 22வது வசனத்துல இருந்து 2வது அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் பாருங்க. ಅಲ್ಲಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 22ನೇ ವಚನದಿಂದ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 10ನೇ ವಚನದವರೆಗೆ ನೀವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. இங்க பாருங்க, இப்ப நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வந்துருவாங்க. ಅನೇಕರು ದೇವರಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பிரதர் நெக்ஸ்ட் என்ன பிரதர் ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಏನ್ ಬ್ರದರ್ அப்படின்னு கேட்பாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. அப்ப பாருங்க 1வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದ 23ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள விதையினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஆ. ஜீவனுள்ளதுமான ஆ. தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாருங்க, நம்மளுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்குல்ல அந்த விதை, ஆண்டவருடைய வார்த்தைன்ற விதை, அது வந்து அழியாத விதை. அந்த விதை என்னைக்கு ஏசப்பா நம்மளுக்குள்ள விதைச்சாரோ, அப்போ வந்து அது வந்து ஜீவன் கொடுத்து அந்த விதை வந்து பெருசாகி வளரும்படிக்கு ஆண்டவர் ஆசைப்படுறாரு பாருங்க. ಅಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಬೀಜ ಅದು ನಾಶವಾಗದಿರ್ತಕ್ಕಂತ ಬೀಜದಿಂದ ಉಂಟಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲ, ಯೇಸುವಿನ ಮೂಲಕವಾಗಿ ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿತ್ಯವಾದ ಬೆಳೆಯುವಂತದ್ದಾಗಿ ಆತನು ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அதனாலதான் நம்ம சின்ன வயசுல வாலிப பிள்ளைங்களுக்கு நம்ம ஆண்டவருடைய வசனத்தை விதைக்கும் போது அது என்னைக்கோ ஒரு நாள் கிரியை செய்யும். அன்னைக்கு கிரியை செய்யல, ஒரு வாரத்துல 2 வாரத்துல கிரியை செய்யலனாலும் கூட என்னைக்கோ ஒரு நாள் அது கிரியை செய்யும். ஏன்னா விதைச்சிருக்கிறோம் விதைய நம்ம. ಅಲ್ಲಿ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ನಾವು ವಾಕ್ಯದ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಲ್ಪಡುವಾಗ ತಕ್ಷಣವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಫಲವನ್ನು ಕೊಡದೇ ಇರಬಹುದು. ಆದ್ರೆ ಒಂದಲ್ಲ ಒಂದು ದಿವಸ ಒಂದು ಬಿತ್ತಿರ್ತಕ್ಕಂತ ಬೀಜ ಒಳ್ಳೆಯ ಫಲವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ இந்த ஆண்டவருடைய குட் நியூஸ், ஏசப்பா உனக்காக இருக்காரு, ஏசப்பா உனக்காக மரித்திருக்கிறாரு, ஏசப்பா உன் கூட கமிட்டடா இருக்கிறாரு, உன்னை வந்து ஆண்டவர் மாத்துறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறாருன்றத வந்து நம்ம அடிக்கடிக்கு வந்து நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சொல்லிக்கணும் நிறைய வாட்டி. ಅಲ್ಲಿ ಆಗಾಗ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನಾವು ಅನೇಕರ ಬಳಿ ಹೇಳಿಕೊಳ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ನಿನ್ನ ನಡೆಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ, ದೇವರು ಸಾಮರ್ಥ್ಯ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ, ದೇವರು ನಿನ್ನ ನಡೆಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆಗಾಗ ಅದನ್ನ ಪುನರಾವಲೋಕನೆ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕಾಗ್ತದೆ. இப்போ குழந்தை ஆயிட்டோம் நம்ம. ஆண்டருக்குள்ள எப்போ வருமோ அப்ப ஆண்டருக்குள்ள ஒரு குழந்தையா இருக்கிறோம் நம்ம. ಅಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ಮಗುವಾಗಿ ಬದಲಾಗ್ತೇವೆ. சோ இப்போ குழந்தைக்கு என்ன வேணும்? ಆ ಮಗುವಿಗೆ ಏನ್ ಬೇಕಾಗಿದೆ? கறி சாப்பாடு நம்ம கொடுக்க மாட்டோம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾಂಸಾಹಾರವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. நம்ம என்ன பண்ணுவோம்? பால் தான் கொடுப்போம், அப்படிதானே? ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಹಾಲನ್ನ ಮಾತ್ರ ಕೊಡ್ತೇವೆ. சோ ஒருத்தர் ஆண்டருக்குள்ள வந்துடுறாங்க புதுசா, இன்னும் அவங்களுக்குள்ள இன்னும் பரிசுத்தமா இல்ல, அவங்க இன்னும் நிறைய பழைய வாழ்க்கையின் சுபாவங்கள் இன்னும் காணப்படுது. ஒரே நாள்ல மாறிட மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದೇ ದಿವಸ ಅವರು ಬದಲಾಗುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಇನ್ನು ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ಇರ್ತವೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಬದಲಾಗ್ತಾ ಇರ್ತವೆ. சோ எப்படி மாறுதுன்றது பாப்போம் பாருங்க. ಹೇಗೆ ಅದು ಬದಲಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. 2வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನ. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதல்களையும் ஒழித்துவிட்டு நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். பாருங்க, நம்ம என்ன பண்றோமா, அந்த விதை விதைக்கப்பட்டிருக்குது. நம்ம வந்து அந்த சின்ன பையன் வந்து காப்பாத்தப்பட்டான்னு சொன்னேன்ல ரோட்ல இருந்து, அந்த பையனை காப்பாத்திட்டாங்க. திருப்பி அவன் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டான். அந்த பழைய ட்ரெஸ் போட்டுக்கணும், அந்த பழைய நண்பர்கள் கூட போகணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டான் அந்த பையன். ಅಲ್ಲಿ ಈಗಾಗಲೇ ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಮಗುವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶ್ರೀಮಂತ ಕರ್ಕೊಂಡು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಪುನಃ ನಾನು ಅದೇ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ, ಅದೇ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುವಂತದ್ದಲ್ಲ. சோ இங்க 2வது அதிகாரம் 1வது வசனத்துல அதான் சொல்றாரு பேதுரு. திருப்பி பழைய அந்த சுபாவங்கள், பழைய காரியங்கள், அந்த பொறாமை, சண்டை, இது இந்த மாதிரி திருப்பி இதுக்கு அந்த இடத்துக்கு நீங்க போவாதீங்க, அந்த அசிங்கமான இடத்துக்கு நீங்க திருப்பி போவாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ನೀವು ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಗಳ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ ರೀತಿಯಾದಂತ ಹಳೆಯ ವಿಷಯಗಳಿಗೆ ನೀವು ಪುನಃ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೀತಾ ಇದ್ದಾನೆ.
அப்ப நான் எப்படி பிரதர் என்னால போகாம இருக்க முடியும்? பாருங்க, சில பேர் வருவாங்க, ஆண்டவருக்குள்ள வருவாங்க. வந்துட்டு நல்லா இருந்திருப்பாங்க ஸ்டார்ட்டிங் கொஞ்ச நாளு. அப்புறம் என்ன ஆயிரும், திருப்பி வந்துட்டு அவங்க அங்க போறதுக்கு, பழைய வாழ்க்கைக்கு போறதுக்கு ரொம்ப சோதனை சோதனை இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிரதர்ஸ். ಅಲ್ಲಿ ಕೆಲವು ಸಹೋದರರು ಹೇಳ್ತಾರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರಲ್ಲಿ ಬಂದಿರ್ತಾರೆ ಆದ್ರೆ ಅವರಿಗೆ ಪುನಃ ಒಂದು ಹಳೆಯ ಜೀವಿತಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶೋಧನೆಗೆ ಒಳಗಾಗಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சோ என்ன குடிக்கணும் நம்ம? ನಾವು ಯಾವುದನ್ನ ಕುಡಿಯಲ್ಪಡಬೇಕು? பால் குடுக்குறோம்ல, குழந்தைக்கு நம்ம பால் குடுக்குறோம்ல, அதே போல யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள வராங்களோ, அவங்களுக்கு அதிகமாய் ஆண்டவருடைய இந்த வசனம் என்ற பால வந்து நம்ம குடுக்கணும் அப்படின்னு இங்க சொல்லுது பாருங்க. ಅಲ್ಲಿ ವಚನ ಎಂಬತಕ್ಕಂತ ಪಾರಮಾರ್ಥಿಕವಾದಂತ ಶುದ್ಧ ಹಾಲನ್ನ ನಾವು ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಕೊಡಲ್ಪಡಬೇಕು. அப்ப என்ன ஆகுமா, அந்த பால குடுக்கும்போது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்பாங்களாம். சோ ருசி பார்த்து அது டேஸ்ட்டா இருந்துச்சுன்னா தான் அவங்க லைஃப் வந்து மாறும். திருப்பி பழைய இதுக்கு போமாட்டாங்க. ஆண்டவருடைய வசனத்த அவங்க ருசி பார்த்து, ஆண்டவருடைய பிரசன்னத்த உணரும்போது, ச்சே அந்த வாழ்க்கை வேண்டாம், அந்த பழைய வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, உதறிட்டு ஆண்டவர்கிட்ட வருவாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದಂತ ಹಾಲನ್ನ ನಾವು ಕೊಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಕರ್ತನು ದಯಾಳುವೆಂಬುದಾಗಿ ಅವರು ರುಚಿ ನೋಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ತಮ್ಮ ಹಳೆಯ ಜೀವಿತ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೊಸದಾದಂತ ಜೀವಿತಕ್ಕೆ ಅವರು ಹೆಚ್ಚಿನ ಮನ್ನಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ನಡೆಯುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. அந்த குழந்தைக்கு நல்ல பால் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க. நல்ல பால் குடுக்குற குழந்தை என்ன ஆகும்? நல்ல ஸ்ட்ராங்கா வரும். 1 வயசுக்கு கரெக்ட்டா எந்த வெயிட் இருக்கணுமோ அந்த வெயிட் இருக்கும். 3 வயசுக்கு கரெக்ட்டா இருக்கும். 4 வயசு, 5 வயசுக்கு கரெக்ட்டா அந்த பிள்ளை என்ன படும்? வளரும் அந்த பிள்ளை. ಅಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಹಾಲನ್ನ ಕೊಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸರಿಯಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಗು 1 ವಯಸ್ಸಿಗೆ 3 ವಯಸ್ಸು ಅಥವಾ 4 ವಯಸ್ಸಿಗೆ ಎಷ್ಟು ತೂಕ ಉಳ್ಳದಾಗಿರ್ಬೇಕು ಅಷ್ಟು ತೂಕ ಉಳ್ಳದಾಗಿ ಅದು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. சோ அப்ப வளருவாங்க அந்த பிள்ளைங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಕ್ಕಳು ಅದು இதே ಬೆಳೆಯಲು பாருங்க ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையை கெட்டுறாரு. 5வது வசனத்தை பாருங்க. ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನಾತನು ಕಟ್ಟುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஆ. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள ஆண்டவர் கெட்டிட்டே இருக்கிறார் ஆண்டவர் நம்மள. ಅಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕಟ್ಟುತ್ತಾನೇ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ சோ இதை நம்ம மறக்க கூடாது. ಇದನ್ನ ನಾವು ಮರ್ತು ಹೋಗ್ಬಾರ್ದು. நம்ம சோர்ந்துருவோம் நிறைய வாட்டி. ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಸೋತು ಹೋಗ್ತೀವಿ. இல்ல அதுல ஒருவேளை சின்ன தோல்வி அடைஞ்சிருக்கலாம். பட் அதுல கூட ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்மள பாடங்களை சொல்லி கொடுத்து நம்மள கெட்டிட்டு இருக்கிறார் நம்ம லைஃப். ಅಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕದಾಗಿ ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸಿರಬಹುದು ಆದ್ರೂ ಕೂಡ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸೋಲಿನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಇದು ಅಧಿಕವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. சர்ச்சோட வேலை இதுதான் முக்கியமான வேலை. ಆ ಸಭೆಯ ಮುಖ್ಯವಾದಂತ ಕೆಲಸ ಇದೇನೆ. சர்ச்சில் வந்து என்ன பண்றாங்க? நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப பாடுகளோட இந்த உலகத்துல ஆல்ரெடி நான் சொன்னேன்ல 1 பேதுரு எப்ப எழுதப்பட்டிருக்குது? பாடுகள் நிறைந்த உலகத்துல வாழ்றோம். பாடுகள் இருக்கும், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாவங்கள், சோதனைகள் இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணோம்? ஆண்டவருடைய வசனத்தை கொடுத்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம வாழ்க்கை மாத்திரம் கெட்டப்படல, சபையோர்களுடைய வாழ்க்கையும் கெட்டப்படுது. ಅಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂತ ಕಷ್ಟ ಕಣ್ಣೀರು ವೇದನೆ ದುಃಖದಿಂದ ಅವರು ಬರಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಭೆಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಬಂದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಬೇಕು. சோ ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? நம்மள ஒண்ணுலாத நம்மள வந்து அவர் விதைய விதைக்கிறாரு இருதயத்துல. ಅಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯರ್ಥವಾದಂತ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನ ಬೀಜವನ್ನ ಬಿತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்தது என்ன பண்றாரு? பால் கொடுத்து நம்மள வந்து பால் நல்ல ருசியான பால் கொடுத்து ஆண்டவருடைய வசனத்தை கொடுத்து நம்மளுக்கு என்ன பண்றாரு? குழந்தைய அப்படியே வளர செய்றாரு. ಅಲ್ಲಿ ರುಚಿಯಾದಂತ ಪಾರಮಾರ್ಥಿಕವಾದಂತ ಹಾಲನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ಬೆಳೆಯುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಮಾಡಲ್ಪಡ್ತಾನೆ. அது கெட்டார் நம்ம வாழ்க்கை கெட்டப்படுது அப்படின்னு போட்டுருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம கெட்டப்பட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகுது? நம்ம ஆவிக்குரிய பலிகளை செலுத்துறோம். அப்புறம் என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை கெட்டப்பட கெட்டப்பட மத்தவங்களுக்கு நம்ம லைஃப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளால நம்ம குடும்பமே ஆசீர்வாதமா இருக்கும். நம்மளால நம்ம வீதியே ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி ஆண்டவர் நம்ம லைஃபை மாத்துவார். ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಆತ್ಮಿಕವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕಟ್ಟುತ್ತಾ ಬೆಳೆಯುವಂತವರಾಗಿ ನಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಬೀದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನ So, ಕಾಣುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. தயவு செய்து உங்க அடையாளத்தை மறந்துடாதீங்க. ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಗುರುತನ್ನ ನೀವು ಮರ್ತು ಬಿಡಬೇಡ್ರಿ. ஆதார் கார்டு தொலைஞ்சிருச்சுனாலும் இன்னொரு ஆதார் கார்டு தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா கவர்மெண்ட்? சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி கொடுத்துட்டானா நீங்க இந்தியா நாட்டோட குடிமகன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. அந்த ஆதார் கார்டு தொலைஞ்சா கூட என்ன ஆகும்? இன்னொரு ஆதார் கார்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. ಅಲ್ಲಿ ಒಂದು ನಿಮಗೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದು ಕಳೆದೋಯ್ತು ನಿಮ್ಮ ಒಂದು ಪೌರತ್ವ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಗಿದೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಲ್ಲ. ಅದು ಕಳೆದು ಹೋದ್ರು ಕೂಡ ದೇವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ ಲೋಕದ ಅಥವಾ ಈ ಒಂದು ಭಾರತ ದೇಶದ ಪೌರತ್ವವನ್ನು ನೀವು ಹೊಂದಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಗುರುತನ್ನ ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ஆவிக்குரிய ஆதார் கார்டு உங்ககிட்ட இருக்கா? ಆತ್ಮಿಕವಾದಂತ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ இதை ಇದೆಯಾ? நம்ம சம்பாதிக்கவே இல்ல. ಇದನ್ನ ನಾವು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿಲ್ಲ. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நம்ம அந்த குடும்பத்துக்கு நம்ம பிறந்திருக்கோம். அந்த புது குடும்பத்துல நம்ம பிறந்திருக்கிறோம் நம்ம. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೇಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಆ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಂತಂದ್ರೆ ಜನನವನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. என்னது பிரதர் இந்த ஆதாரம்? ಯಾವುದು ಈ ಒಂದು ಆಧಾರ? இது ரொம்ப முக்கியமானது. இந்த 1 பேதுரு புஸ்தகத்துல முக்கியமான வசனம் 2வது அதிகாரம் 9 10வது வசனத்தை படிங்க. ಇಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ವಚನ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 9 10ನೇ ವಚನ.
நீங்களோ ஆ. உங்களை அந்தகாரத்தினின்று உங்களை இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரவழைத்தவருடைய வரவழைத்தவர புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவரை பத்தி நீங்க சொல்லும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஒண்ணு, ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியாயும் பரிசுத்த ஒரு ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு சொந்தமான ஒரு ஜனம் நம்ம. முன்னே நீங்கள் ஆ, தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, ஆ, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். ஆ. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த 2 வசனத்தையும் நீங்க வீட்லயே ஒட்டி போடணுங்க. ಈ 2 ವಚನಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನೀವು ತೂಗು ಹಾಕ್ಬೇಕು. பாருங்க, எங்க இருந்தோம், ಎಲ್ಲಿದ್ರಿ? எங்க கூப்பிடப்பட்டோம், வெளிச்சத்துக்கு. இருள்ல இருந்தோம், வெளிச்சத்துக்கு கூப்பிடப்பட்டிருக்கோம். ಅಲ್ಲಿ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿದ್ವಿ, ಕತ್ತಲೆಯಿಂದ ಬೆಳಕಿನ ಕಡೆಗೆ ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஒரு ஆண்டவருடைய குடும்பம் இல்லாம வெளியே வாழ்ந்துட்டு இருந்து இப்ப ஆண்டவருடைய குடும்பத்துக்குள்ள ஒன்னால் பங்காளி ஆயிட்டோம். ಅಲ್ಲಿ ದೇವರ ಕುಟುಂಬ ಇಲ್ಲದಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಕುಟುಂಬದಿಂದ ದೇವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪಾಲುಗಾರರಾಗಿ ನಾವು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. பரிசுத்தமான ஒரு ஜனக்கூட்டமாக ஆண்டவர் நம்மளை பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. உலகத்துல இருந்து நம்மளை பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಲೋಕದಿಂದ ನಮ್ಮನ್ನ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗವನ್ನಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಅದರಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்போ அவருடைய புண்ணியங்களை என்ன பண்றோம், எல்லாருக்கும் அறிவிக்கிறோம். பாருங்க, இருள், வெளிச்சம், குடும்பம், புது குடும்பம், அதை வந்து நம்ம எல்லாருக்கும் உலகத்துக்கு சொல்றோம். ಅಲ್ಲಿ ಕತ್ತಲೆಯಿಂದ ಬೆಳಕಿನ ಕಡೆಗೆ, ಬೆಳಕಿನ ಕಡೆಯಿಂದ ಆತನ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ, ಕುಟುಂಬದ ಮೂಲಕವಾಗಿ ಆತನ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇತರರಿಗೆ ನಾವು ಹಂಚುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. ஆண்டவருடைய சொந்த ஜனமா இருக்கிறோம் நம்ம. ದೇವರ ಸ್ವಕೀಯ இது ಪ್ರಜೆಯಾಗಿರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. பணம் கொடுத்து வாங்க முடியாது. ಇದನ್ನ ಹಣ ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இது வந்து எந்த ஜாதிக்கு சேர்ந்தாதான் கிடைக்கும் அப்படின்றது இல்ல. ಇದು ಯಾವುದೋ ಒಂದು ಜಾತಿಗೆ ಸೇರಿದ್ರೆ ಸಿಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ எந்த ಅಲ್ಲ. பாஷை பேசினாலும் தான் எனக்கு இந்த சில பாஷை பேசினாதான் கிடைக்கும் இல்ல. இது ಕೆಲವು ಭಾಷೆಗಳನ್ನ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ಸಿಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ இந்த ಅಲ್ಲ. படிப்பு படிச்சாதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது இல்ல. இந்த அடையாளம் ಈ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಓದಿದ್ರೆ ಮಾತ್ರ ಈ ಒಂದು ಗುರುತು ಸಿಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறவர்கள் எல்லாருக்கும் இந்த அடையாளம், இந்த முத்திரை தேவன் கொடுக்கிறாருங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಂಬುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಈ ಒಂದು ಮುದ್ರೆಯನ್ನ ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ So, ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ரொம்ப ரொம்ப லைஃப் நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமானது இந்த 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 புத்தகத்திலே இந்த 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்க ஒரு தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு ஜனம், ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்தமான ஜாதி, தேவனுடைய சொந்த பொக்கிஷமா இருக்கிறோம் அப்படின்றத மறக்க கூடாது. ಇಲ್ಲಿ ಈ 2 ವಚನಗಳು ಈ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ದೇವರಾದುಕೊಂಡಂತ ಜನಾಂಗ, ರಾಜವಂಶಸ್ಥರು, ಯಾಜಕರು, ಮೀಸಲಾದಂತ ದೇವರ ಸ್ವಕೀಯ ಪ್ರಜೆಯು ಆಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. இது எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல நம்ம உண்மைன்னு நினைக்கிறோமோ, எந்த அளவுக்கு இதை நம்ம உணர்ந்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா வாழ முடியுங்க. ಇಲ್ಲಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಇದು ನಿಜ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ತೀವೋ, ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಇದು ನಿಜ ಎಂಬುದಾಗಿ ಅದರೊಡನೆ ಜೀವಿಸುವಂತವರಾಗಿರ್ತೀವೋ, ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳೆಂಬುದಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. உதாரணத்துக்கு ಉದಾಹರಣೆಗೆ யாரா இதை வந்து சொல்லுவாங்க, ಯಾರೋ ಏನೋ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, உங்களை பத்தி ஏதோ சொல்லுவாங்க, ನಿಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ನೀನು ವ್ಯರ್ಥವಾದವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, உன்னால நீ நீ உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ನಿನ್ನಿಂದ ಯಾವುದೇ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நம்ம உடனே அதை நம்ப மாட்டோம். ನಾವು ತಕ್ಷಣವಾಗಿ ಅದನ್ನ ನಂಬೋದಿಲ್ಲ. இல்ல கொஞ்சம் துக்கமா இருக்கும். ಸ್ವಲ್ಪ ದುಃಖ ಆಗ್ತದೆ. பட் ஆனா நம்மளுடைய சத்தியம் என்ன, நம்மளுடைய அடையாளம் என்ன, நம்ம ஆண்டவருடைய குடும்பத்துல நம்ம பங்காளிகளா இருக்கிறோம். யாரும் வந்து அந்த அடையாளத்தை பிடுங்க முடியாது. யார் சொன்னாலும் அந்த அடையாளம் போயிடாது. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ದೇವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಪಾಲುಗಾರಿಕೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಯಾರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, ಕಸಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. சரி, முன்னாடி போவோம். 2வது அதிகாரம் 11ல இருந்து 25வது கடைசி வசனம். 2வது அதிகாரத்துல 11ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன சொல்லுது பாருங்க. ಅಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 11ರಿಂದ 25ನೇ ವಚನದ ಕೊನೆಯವರೆಗೂ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಗಮನಿಸ್ರಿ. பாருங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள வந்த உடனே அடையாளம் கிடைச்சிருச்சு, புது குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு, எல்லாம் வந்துட்டோம், புது அடையாளம், புது குடும்பம் எல்லாம். பட் ஆனாலும் போராட்டங்கள் இருக்கும் இந்த உலகத்துல. ஏன்னா நம்ம இந்த பாவமான இந்த உலகத்துல, உடைஞ்சு போன இந்த உலகத்துல நம்ம வாழ்றோங்க. ಅಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ನೂತನ ಕುಟುಂಬ, ನೂತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಆದ್ರೂ ಕೂಡ ಪಾಪವು ತುಂಬಿರ್ತಕ್ಕಂತ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವುಗಳು ಜೀವಿಸುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. என்ன ஆகுது, என்ன பிரச்சனை அடுத்தது அப்படின்ற பார்க்கும்போது ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ಬರ್ತಕ್ಕಂತ ಸಮಸ್ಯೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ 11வது அதிகாரம் பாருங்க. 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸ್ರಿ. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி பாருங்க, நம்ம ஆத்துமாக்கு விரோதமாய் போராட்டம் அடுத்தது. ಅಲ್ಲಿ ಶಾರೀರಿಕ ಅಭಿಲಾಷೆಗಳ ಮೇಲೆ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು. அதுல இருந்து என்ன வருங்க, என்ன வருங்கன்னு சொல்லுது, அதுக்கு விலகி இருங்க அப்படின்னு சொல்லுது. ಅದಕ್ಕೆ ದೂರವಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. சில பழக்கங்கள் இருக்கும். ಕೆಲವು ಚಟಗಳಿರ್ತದೆ.
இந்த வாரத்துல ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட தனியா பேசினார். ಈ ವಾರ ಅಣ್ಣನವರ ಬಳಿಗೆ ಒಬ್ಬ ಸಹೋದರರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏಕಾಂತವಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ರು. பிரதர், இந்த காரியத்த வந்து ஆண்டுக்கு முன்னாடி இருக்கு. ஆண்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன். ಬ್ರದರ್, ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ದೇವರ ಹತ್ರ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. இப்ப ஆண்டுக்குள்ள வந்துட்டேன். ಈಗ ದೇವರ ಹತ್ರ ಬಂದಿದ್ದೀನಿ. ஒரே போராட்டம் பிரதர். ஆனாலும் ಒಂದೇ ಹೋರಾಟ ಆದ್ರೂ ಕೂಡ அத திருப்பி போய் பண்ணணும்னு ஒரு போராட்டம் வருது பிரதர். ಆದ್ರೂ ಕೂಡ ಅದನ್ನ ಪುನಃ ಮಾಡ್ಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂತ ಹೋರಾಟ ನನ್ನಲ್ಲಿದೆ. முன்னாடி எல்லாம் ஓடி ஓடி போய் பண்ணிட்டு இருந்தேன் அத. ಮುಂದೆ ಏನಪ್ಪಾ ಹಿಂದೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದನ್ನ ಓಡಿ ಓಡಿ ಹೋಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. இப்போ ஒரே போராட்டம் பிரதர். ಈಗ ಒಂದೇ ಹೋರಾಟ. நல்லது. அந்த போராட்டம் இருக்கிறது நல்லது. என்ன சொல்லுது அந்த போராட்டம் இருக்குன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಹೋರಾಟ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ಅದರ ಅರ್ಥ ಏನ್ ಹೇಳ್ರಿ? முன்னாடி போராட்டமே இருக்காது. ಹಿಂದೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಹೋರಾಟನೇ ಇರೋದಿಲ್ಲ. அது இஷ்டம் வந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்போம். ಇಷ್ಟ ಬಂದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. இப்போ என்ன ஆகுது? நம்ம ஆத்துமாக்கு விரோதம் ஒரு போராட்டம் இருக்குது. அப்ப என்ன ஆகுறோம்? நம்ம எதிர்த்து நம்ம நிக்கிறோம். அதுல இருந்து நம்ம தூரம் இருக்கிறோம். நம்ம அதுல இருந்து ಈಗ ಆತ್ಮದ ಮೇಲೆ ಅದು ಒಂದು ಯುದ್ಧವನ್ನ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದರಿಂದ ದೂರವಾಗಿ ನಾವು ಇರೋದಕ್ಕೆ ನೋಡ್ತಾ அந்த ಇದ್ದೀವಿ. சின்ன பையனை பத்தியே சொல்றேன். ಆ ಚಿಕ್ಕ ಹುಡುಗನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. அவன் பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க அவனை. ಆತನ ಹಳೆಯ ಸ್ನೇಹಿತರು ಬಂದು ಕರೀತಾರೆ ಅವರನ್ನ. ஏய் வாடா அந்த ஏரியாக்கு போலாம். ಬಾ ಪುನಃ ಆ ಒಂದು ಏರಿಯಾಗೆ ಹೋಗೋಣ. அங்க போய் ஜாலியா இருக்கலாம் வா. ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರೋಣ அப்படின்னு கூப்பிடுவாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಕರೀತಾರೆ. அவனுக்கு இருதயத்துல ஒரே போராட்டமா இருக்கும். ಹೃದಯದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಒಂದೇ ಹೋರಾಟವಾಗಿರ್ತಾ சரி, ಇದೆ. இது வரைக்கும் அவனுக்கு எல்லாருக்கும் தலையாட்டிட்டு போயிட்டே இருந்தோமே எல்லாருக்கிட்டையும். ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ತಲೆ ಆಡಿಸ್ಕೊಳ್ತಾನೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. இப்ப என்ன பண்ற? ஒரு போராட்டம் இருக்கு அவனுக்குள்ள. ಈಗ ಆತನಲ್ಲಿ ಒಂದು ಹೋರಾಟ ಇದೆ. சோ அவர் என்ன சொல்றாரு? நீங்க ஒதுக்கி தூரமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಅಂದ್ರೆ ಅಭಿಲಾಷಗಳಿಗೆ ನೀವು ದೂರವಾಗಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ So, ಬರೀತಾ இதே ಇದ್ದಾರೆ. போல நம்மளுடைய இருதயத்துல டெய்லி போராட்டம் இருக்குங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿತ್ಯವಾದ ಹೋರಾಟ ನಡೀತಾನೆ ಇರ್ತದೆ. நீங்க கிறிஸ்தவங்க தான். ನೀವು ಕ್ರೈಸ್ತರೇ, ஆண்டருடைய குடும்பத்துக்குள்ள வந்து பங்காளி தான். ಆ ದೇವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಪಾಲ್ಗಾರಿಕೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. ஆண்டராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தான். ದೇವರಿಂದ ಆಯ್ಕೆಗೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಜನಾಂಗವೇ. அவங்கள பார்த்து பேதுரு சொல்றாரு, கேர்ஃபுல்லா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, இது ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்றாரு. ಅವರನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಪೇತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರ್ರಿ, ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೂರವಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப அவர் சொல்றாரு, முன்னாடி வந்து 13வது வசனத்துல பாக்குறோம், நீங்க வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு அதிகாரிகளை வச்சிருக்காங்கன்னா அந்த அதிகாரிகளுக்கு நீங்க கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅಧಿಕಾರಿಗಳನ್ನ ನೇಮಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರಲ್ವಾ, ಆ ಒಂದು ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಧೇಯರಾಗಿ ಅಧೀನರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳ್ರಿ. 18வது வசனத்துல சொல்றாரு, ಅಲ್ಲಿ 16, 18ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, அங்க என்ன சொல்றாரு? உங்க எஜமான் வந்து உங்களை நல்லா நடத்தல, உங்களை வந்து கடினமா திட்டுறாரு, உங்களை வந்து அவமானப்படுத்துறாருன்னா கூட என்ன பண்ணுங்க, நீங்க அவர்கிட்ட வந்து சைலண்டா நீங்க வந்து பொறுமையா நீங்க வந்து நடந்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಯಜಮಾನರು ನಿಮ್ಮನ್ನ ಕಠೋರವಾಗಿ ನಡೆಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಶಾಂತ ಸ್ವಭಾವವುಳ್ಳವರಾಗಿ ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 18வது வசனம் படிங்க. 2வது அதிகாரம் 18. வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். முரட்டு குணம் உள்ளவங்களுக்கும் நீங்க கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்றாரு அவர். ಅಲ್ಲಿ ವಕ್ರ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಿಗೂ ಕೂಡ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுக்கு பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ಯಾಕೆ ಬ್ರದರ್ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು. அதுக்கு என்ன சொல்றாரு பதில் அவரு? ಅದಕ್ಕೆ ಏನಂತ ಉತ್ತರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? யார பார்க்கணுமா நம்ம? ಯಾರನ್ನ ನೋಡ್ಬೇಕಂತ ನಾವು? நான் வேலைக்கு போறோம். வேலையில வந்து என் எஜமான் வந்து என்ன ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாரு. ನಾನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಯಜಮಾನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿ ಮೋಸವಾಗಿ ನಡೆಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. ಕೆಟ್ಟ ಭಾಷೆಯಿಂದ ಬೈತಾ ಇದ್ದಾರೆ. பாவம் என்ன பண்ண முடியும்? ಪಾಪ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? அப்ப பேதுரு என்ன சொல்றாரு அவங்களுக்கு? ಪೇತ್ರ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? 21வது வசனம் பாருங்க. 21, 22 பாருங்க. 21, 22ನೇ ವಚನ. யார பார்க்க சொல்றாரு? ಯಾರನ್ನ ನೋಡೋದಕ್ಕಾಗಿ ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ? இயேசு கிறிஸ்துவை பார்க்க சொல்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನೋಡೋದಕ್ಕಾಗಿ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் ஆ. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை அவருடைய அடிச்சவடைகளை இயேசப்பா பின்பற்றும்படி தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் என்ன பண்ணாரா? இயேசப்பா நம்மளுக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனாரு. அவர் பாவம் செய்யவில்லை, ஆண்டவர் பாவம் செய்யல, இயேசப்பா பாவம் செய்யல. அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை எதுவும் வரல. அவர் வையப்படும் போது இயேசு கிறிஸ்துவ திட்டுனா கூட பதில் வையாமலும், அவர் திருப்பி திட்டலையாம். பாடுபடும் போது அவரை பாடுபடுத்தினாங்களாம். பயமுறுத்தாமலும், ஆனா அவரு வந்து மிரட்டலையாம், பயப்படுத்தலையாம். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு என்ன பண்ணாரா இயேசப்பா? நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு தம்மை ஒப்புவித்தார். என்ன பண்ணிட்டாரா? ஒப்பு கொடுத்துட்டார். ಅಲ್ಲಿ ನ್ಯಾಯವಾಗಿ ತೀರ್ಪು ಮಾಡುವ ಆತನಿಗೆ ತನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒருவேளை நம்மளுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா கூட ನಮಗೆ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದರೂ ಕೂಡ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். ನಾವು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஆண்டவர், நான் திருப்பி திட்ட மாட்டேன். ದೇವರೇ, ಪುನಃ ನಾನು ಹಿಂತಿರುಗಿ ಬೈಯೋದಿಲ್ಲ. நான் வந்து அவன் கெட்ட வார்த்தை சொன்னா நானும் கெட்ட வார்த்தை போட மாட்டேன். ಅವನು ಕೆಟ್ಟ ಮಾತನ್ನ ಬೈದಿದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ನಾನು ಕೂಡ ಕೆಟ್ಟ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ. நான் திருப்பி பாவத்துல விழுந்துட மாட்டேன். ಪುನಃ ನಾನು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗೋದಿಲ್ಲ. ஆண்டவரே, நீர் நீதியுள்ள நியாயாதிபதி. ದೇವರೇ, ನೀನು ನೀತಿಯುಳ್ಳ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯಾಗಿದ್ದಿ. நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. ದೇವರೇ, ನೀನು ನನ್ನನ್ನ ನಡೆಸ್ರಿ. அதான் பாருங்க 25வது வசனத்துல சொல்றாரு. 25ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ.
சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோமா? இப்பொழுதோ ஆ, உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஆமா. மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, இப்போ நம்ம சிதறி போயிருந்தோம். இப்போ நம்ம ஆத்துமாவை மேய்க்கிறாராம் ஆண்டவர். பாருங்க, நம்ம ஆத்துமாக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம வந்திருக்கிறோமா? ಅಲ್ಲಿ ದಾರಿ ತಪ್ಪಿದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನ ಕಾಯುವಂತ ಕುರುಬನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. சோ நம்ம ஆத்மாவை யார் காத்துட்டு இருக்கிறா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற மேய்ப்பன் காத்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஆத்மாவை ஒப்பு கொடுத்துறோம். ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಎಂಬತಕ್ಕಂತ ಕುರುಬ ಆತನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ. ನಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನ ಆತನ ಬಳಿಗೆ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. அடுத்ததாக 3வது அதிகாரத்துல குடும்ப வாழ்க்கையை குறித்து பேசுறார். கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்றது குறித்து பேசுறார். ಅಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಸಂಬಂಧ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. இங்க நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். மேரேஜ் புதுசா மேரேஜ் ஆனாலும் பழசானாலும் நிறைய போராட்டங்கள் இருக்கும். ಅಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಮದುವೆ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅಥವಾ ಹಳೆ ಮದುವೆ ಆಗಿ ಹಳೆ ಆದಾಗಿದ್ರು ಕೂಡ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ. சோ பாருங்க, நாங்க மேரேஜ் கவுன்சிலிங் நிறைய பண்ணியிருக்கோம். ஊழியத்துல ரொம்ப வருஷமா இருக்கிறோம். நாங்க நிறைய மேரேஜ்ல ப்ராப்ளம்ஸ பார்த்திருக்கோம். ಅಲ್ಲಿ ಸೇವಕರು ಅನೇಕ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವೈವಾಹಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಪ್ತ ಸಮಾಲೋಚನೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅನೇಕ ವಿಷಯಗಳೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ತದೆ. இந்த லிஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த லிஸ்ட்ல இந்த 1 2 6 7 ஐட்டம் இருக்குல்ல. இந்த 7 ஐட்டம் தான் எல்லா மேரேஜ்க்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. ಅಲ್ಲಿ ಸುಮಾರು 7 ಅಲ್ಲಿ ಮುಖ್ಯ ಅಂಶಗಳಿದೆ. ಈ 7 ಮುಖ್ಯ ಅಂಶಗಳಲ್ಲಿ ಯಾವ್ದಾದ್ರೂ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಒಂದು ಮದುವೆಯ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ஒண்ணு ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ. தன்னலம், செல்ஃபிஷ்னஸ். ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ವಾನೀತಿವಂತಿಕೆ, இல்லாட்டி ஸ்வார்னித்தி அல்ல, செல்ஃபிஷ்னஸ், ಸ್ವಾರ್ಥಿ, ஸ்வார்த்தத்தனம். செல்ஃபிஷ்னஸ், ಸ್ವಾರ್ಥತೆ. அப்புறம் இன்னொன்னு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம வேற மாதிரி நடக்கிறது. ಇನ್ನು ಎರಡನೇದಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳದೆ ಬೇರೆ ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋಗುವಂತದ್ದು. 3வது வெளியாட்கள், அத்தை, மாமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய வெளியில இருந்து வர்ற யோசனைகள், ஐடியாஸ். ಅಲ್ಲಿ ಹೊರಗಡೆಯಿಂದ ಬರ್ತಕ್ಕಂತ ಅತ್ತೆ ಮಾವ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಸ್ನೇಹಿತರಿಂದ ಬರ್ತಕ್ಕಂತ ಆಲೋಚನೆಗಳು, மத்த நண்பர்களுடைய மத்த ஜனங்களுடைய ஈடுபாடு, குடும்பத்துக்குள்ள ஈடுபாடு. ಅಲ್ಲಿ ಇತರ ಸ್ನೇಹಿತರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಥವಾ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆಗ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತು, இல்ல ஃபைனான்சியல் இஷ்யூஸ், இல்லாட்டி பண விஷயத்தினால கணவன் மனைவிக்கு ரொம்ப பிரச்சனை வரும். ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆರ್ಥಿಕವಾದಂತ ಕಾರ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಯೊಡನೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸಂಬಂಧ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಜಗಳಗಳು இல்லாட்டி ಉಂಟಾಗಬಹುದು. கெட்ட பழக்கங்கள்னால, யாரோ கணவனுக்கு கெட்ட பழக்கமோ இல்ல மனைவிக்கு கெட்ட பழக்கம் இருக்கிறதுனால என்ன ஆகுது? குடும்பமே என்ன ஆகுது? பிரச்சனை வருது. ಅಲ್ಲಿ ಗಂಡನಿಗೆ ಅಥವಾ ಹೆಂಡತಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಟ್ಟ ಹವ್ಯಾಸಗಳು ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಕುಟುಂಬವೇ ಸಮಸ್ಯೆಗೊಳಗಾಗುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ. இல்லாட்டி உலக பிரகாரமான லைஃப் ஸ்டைல், உலக மாதிரி வாழணும், இஷ்டம் வந்த மாதிரி வாழணும், அந்த மாதிரி இருக்கும்போது குடும்பத்துல பிரச்சனை வருது. ಇಲ್ಲ ಲೌಕಿಕವಾಗಿ ಲೋಕದಿರ್ತಕ್ಕಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಷ್ಟವೊಂದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ತದೆ. இல்லாட்டி சில டைம் என்ன ஆகும்னா, கணவன் மட்டும் ஆண்டவர் விசுவாசிப்பாரு, மனைவி மட்டும் ஆண்டவர் விசுவாசிப்பாங்க. அப்போ பிரச்சனைகள் வரலாம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರೋ ಒಬ್ರು ಅಥವಾ ಗಂಡ ದೇವರನ್ನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಅಥವಾ ಹೆಂಡತಿ ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಉಂಟಾಗ್ತದೆ. சரி, இப்ப பேசினா நிறைய போலாம். இப்ப ஸ்பீடா என்ன பண்ணணும், பைபிள்ல என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸ್ತದೆ. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் தான் நம்ம குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணவர். அவர் தான் நம்ம குடும்பத்தின் ஃபவுண்டேஷனா இருக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರೇ ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಳಹದಿ ಅಥವಾ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಧಾರ ಸ್ತಂಭ ಆತನೇ. சோ பைபிள்ல போட்டு விவாகம் எல்லாருக்குள்ளும் என்னவா இல்லது? கனமுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ವಿವಾಹವು ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ಅದು ಘನ ಉಳ್ಳದ್ದು ಎಂಬುದಾಗಿ இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, இவங்க தனியல்ல, இவங்க இரண்டல்ல, 2 பேரும் ஒரே சரீரம், ஒரே மாம்சம். கணவன் மனைவி ஒரே மாம்சம், சரீரம், ஒரே சரீரம் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಇವರಿಬ್ಬರು ಬೇರೆ ಅಲ್ಲ, ಇವರಿಬ್ಬರು ಇನ್ನು ಮುಂದೆ ಒಂದೇ ಶರೀರವಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அங்க 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல பார்க்கிறோம், கணவனுடைய ஆசை என்ன? என் வைஃப் எப்படி பிரியப்படுத்துறதுன்னு. வைஃபோட ஆசை என்ன? என் கணவன் எப்படி பிரியப்படுத்துறதுன்னு. இதுதான் ஆண்டவர் அமைத்த ஒரு குடும்பத்தின் ஒரு அழகு. ಅಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದಾದ್ರೆ ದೇವರು ಕರೆಯಲ್ಪಟ್ಟತಕ್ಕಂತ ಗಂಡು ಅಥವಾ ಹೆಣ್ಣಿನ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರಿಯಪಡಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳು. சோ இப்ப 2 பேருக்கும் அட்வைஸ் கொடுக்கிறார். ஹஸ்பண்ட் வைஃப்க்கு 2 பேருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். ಈಗ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರಿಗೂ ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க 2 பேரும் சமம் தான். ஆவிக்குரிய ரீதியில 2 பேரும் சமம் தான் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ಆತ್ಮಿಕವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವಿಬ್ಬರು ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಮಾನರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ஆனா ಇದ್ದಾರೆ. பலத்துல கொஞ்சம் ஆண்கள் சில சரீர பிரகாரமா பலசாலியா இருக்கலாம். பட் ஆண்டவருடைய பார்வையில 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಶಾರೀರಿಕವಾಗಿ ಬಲ ಉಳ್ಳಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಸ್ವಲ್ಪ ಬಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೇಲಿರಬಹುದು, ಆದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಇಬ್ಬರು ಸಮಾನರು ಎಂಬುದಾಗಿ ಬರೀತಾ சோ ಇದ್ದಾರೆ. ஃபர்ஸ்ட் வைஃப்க்கு என்ன சொல்றாரு? 3வது அதிகாரம் 6 வசனம். ಅಲ್ಲಿ ಹೆಂಡತಿಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಮೊದಲ 3 ವಚನಗಳು. கவுன்சில் ஃபார் வைஃப், சில ஆலோசனைகள் கொடுக்கிறார் வைஃப். ಅಲ್ಲಿ ಹೆಂಡತಿರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಲವು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அந்த டைம்ல என்ன ஆயிட்டு இருந்துச்சா, அந்த சில வைஃப்ஸ்க்கு அவங்க ஹஸ்பண்ட் கீழ்ப்படியாம இருந்தாங்களாம். ஒருவேளை அவிசுவாசியா இருந்திருப்பாங்க, இல்ல ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருந்திருப்பாங்க.
அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாருன்றத பார்ப்போம். ಒಂದು ದಿವಸಗಳೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವ್ರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅಧೀನರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅವ್ರು ಆಗಿದ್ರು. ಹಾಗಾಗಿ ಅವರಿಗೆ ಯಾವ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಅವ್ರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸೋಣ. வைஃப்ಗೆ ಹೆಂಡತಿಯರಿಗೆ சோ அந்த வைஃபை பார்த்து என்ன சொல்றாரு? ಆ ಹೆಂಡತಿಯರನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? 3வது அதிகாரம் முதல் 2 வசனம். 3ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ 2 ವಚನ. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் கீழ்ப்படியலாம் பரவாயில்லைங்க. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಗಂಡ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆತನು ವಿಧೇಯನಾಗಿಲ್ಲ ಅಂತ ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ. நீங்க உங்க கிரியைகள் நீங்க வாயில இருந்து நீங்க படபடன்னு பேசணும்னு அவசியம் இல்ல. ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಪಟ ಮಾಡುವುದಾಗಿ ಮಾತನಾಡಬೇಕಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. உங்களுடைய நற்காரியங்கள் நற்கிரியைகள் பேசட்டும் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಮಾತನಾಡಲ್ಪಡಲಿ ಎಂಬುದಾಗಿ. அப்ப என்ன பண்ணுவாரா, அந்த ஹஸ்பண்ட் ஆண்டவர் பத்தி அறியாத ஹஸ்பண்ட் கவனிப்பாங்க உங்க லைஃப் அப்படின்னு சொல்றாரு. ಆಗ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಅರಿಯತಕ್ಕಂತ ಒಂದು ಗಂಡ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಆತನು. அப்புறம் அவங்க லைஃப் மாறும் அப்படின்னு சொல்றாரு. ಅವರ ಜೀವಿತ ಅದು ಬದಲಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் 3வது வசனத்துல என்ன சொல்றாரு? 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? உங்க அலங்காரம் வெளிப்படையான அலங்காரம் மாத்திரம் பத்தாது. ಅಲ್ಲಿ ಬಾಹ್ಯವಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ತಕ್ಕಂತ ಅಲಂಕಾರ ಮಾತ್ರ ಸಾಕಾಗೋದಿಲ್ಲ. உள்ளான அலங்காரம், ಆಂತರಿಕವಾದಂತ ಒಂದು ಅಲಂಕಾರ அத அத போடும், அதுதான் ரொம்ப முக்கியம் உங்க லைஃப்ல அப்படின்னு சொல்றாரு. ಅದೇ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் 6வது வசனத்துல என்ன சொல்றாரு? 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? கர்த்தரை நம்புகிற ஒரு மனைவி. ಅಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನ ನಂಬಲ್ಪಡುವಂತ ಒಬ್ಬ ಹೆಂಡತಿ. சோ 4 காரியம் பார்க்கிறோம். 4 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡ್ತೀವಿ. கணவனுக்கு கீழ்ப்படிகிற ஒரு மனைவி, ಅಲ್ಲಿ ಗಂಡನಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಹೆಂಡತಿ. அந்த மனைவியோட வாழ்க்கை பேசுது, வாய் அல்ல வாழ்க்கை பேசுது. ಆಕೆಯ ಬಾಯೆಲ್ಲ ಆಕೆಯ ಜೀವಿತ ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತದೆ. 3வது வெளிப்படையான அலங்காரம் அல்ல, உள்ளான அலங்காரத்துக்கு அவ முக்கியத்துவம் கொடுக்குறா அந்த மனைவி. ಆ ಒಂದು ಹೆಂಡತಿ ಬಾಹ್ಯವಾಗಿ ಆಗ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಅಲಂಕಾರಕ್ಕೆಲ್ಲ ಆಂತರಿಕವಾಗಿ ನಡತಕ್ಕಂತ ಒಂದು ಅಲಂಕಾರಕ್ಕೆ ಮನ್ನಣೆಯನ್ನ ಕೊಡ್ತಾಳೆ. 4வது கர்த்தரையே நம்பி இருக்கிற ஒரு மனைவி. 4ನೇದಾಗಿ ದೇವರನ್ನೇ ನಂಬಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಹೆಂಡತಿ. இது மனைவிகளுக்கு. ಇದು ಹೆಂಡತಿಗೆ. பைபிள் என்னைக்கு என்ன சொல்லும்? லேடிஸ்க்கும் பேசும், ஆண்டோடைய ஜென்ட்ஸுக்கும் பேசும். ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಯಾವಾಗಲೂ ಕೂಡ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೂ ಮಾತನಾಡ್ತದೆ, ಅದೇ ರೀತಿ ಗಂಡು ಮಕ್ಕಳಿಗೂ ಸಹ So, ಮಾತನಾಡ್ತದೆ. இப்போ கணவர்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குது ஆண்டோடைய வசனம் பார்ப்போம். ಅಲ್ಲಿ ಗಂಡಂದರಿಗೆ ಪುರುಷರಿಗೆ ಏನಂತ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ படிங்க 3வது அதிகாரம் 7வது வசனம். 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். பாருங்க 3 காரியம் பார்க்கிறோம். 3 ಕಾರ್ಯವನ್ನ ಇಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೀವಿ. பிரதர்ஸ்க்கு, ஹஸ்பண்ட்ஸ்க்கு 3 காரியத்தை ஆண்டவருடைய வசனம் ಅಲ್ಲಿ சொல்லுது. ಸಹೋದರರಿಗೆ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? உங்க வைஃபோட விவேகத்தோட இருங்க. அப்படின்னா உங்க வைஃபை நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ವಿವೇಕ ಪೂರ್ವಕವಾಗಿ ನೀವು ನಡೆದುಕೊಳ್ಳ್ರಿ, ಅಂದ್ರೆ ಅವರನ್ನ ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. அண்டர்ஸ்டாண்டிங், இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்டிங் வே அப்படின்னு இருக்கு. அப்படின்னா உங்க வைஃபை புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்றாரு. ಆ ವಿವೇಕತನದಿಂದ ಸರಿಯಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன சொன்னா பிடிக்கும், என்ன சொன்னா பிடிக்காது, சோ எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கங்க, ஆழமா உங்க வைஃபை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ, ಯಾವ್ದನ್ನ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಅರ್ಥ ಆಗೋದಿಲ್ಲ, ಯಾವ್ದು ಇಷ್ಟ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸರಿಯಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. 2வது, ಎರಡನೇದಾಗಿ உங்க வைஃப் ஆண்டவர்னாலே செய்யப்பட்ட ஒரு சகோதரி, ஆண்டவருடைய சாயல்ல இருக்கிற ஒரு ஸ்திரீ. அவங்கள நீங்க கனப்படுத்தணும், மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಎಂಬುದಾಗಿ ಆಕೆಗೆ ಸಲ್ಲಬೇಕಾದಂತ ಮರ್ಯಾದೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. எப்படி ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதே போல உங்க வைஃப்க்கும் கிடைச்சிருக்கு. சோ பிரதர்ஸ், நீங்க என்ன பண்ணணும்? உங்க வைஃப்க்கு ஆண்டவர் கிருபை பெற்றவளா இருக்கிறதுனாலே நீங்க என்ன பண்ணணும்? அவளுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೆಂಡತಿಗೂ ಸಹ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಕೃಪೆಯ ಮೂಲಕವಾಗಿ ತುಂಬಿರ್ತಕ್ಕಂತ ಆಕೆಗೆ ನೀವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾನವನ್ನ ಸಲ್ಲಿಸಲ್ಪಡ್ರಿ. 3வது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 3ನೇದಾಗಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು உங்கள் ஜெபங்கள். அப்படின்னா ஜெபிக்கிற ஒரு கணவன், ஜெபிக்கிற ஆண்டவர் கூட ஒரு ஐக்கியம் இருக்கிற ஒரு கணவன். ಅಲ್ಲಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತನದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರ್ತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಗಂಡ. இந்த ஒரு கணவன் இந்த 3 காரியம் லைஃப்ல காண்பிச்சு ஒரே வசனத்துல தான் இருக்கு. 3வது அதிகாரம் 7வது வசனம். இந்த ஒரு வசனத்துல இருக்க இந்த 3 காரியத்தையும் ஒரு ஹஸ்பண்ட் இருந்துச்சுன்னா ஒரு லைஃப்ல அந்த குடும்பம் அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குங்க. ಈ 3 ಗುಣಲಕ್ಷಣಗಳು ಒಬ್ಬ ಪುರುಷನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವುದು ಕುಟುಂಬವೇ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಕುಟುಂಬವಾಗಿರ್ತದೆ. ஒண்ணு என்னது? ಮೊದಲನೇದಾಗಿ ಏನದು? வைஃப் அறிஞ்சுக்கிட்டு
புரிஞ்சுக்குங்க. ಆ ಒಂದು ಹೆಂಡತಿಯನ್ನ ಸ್ತ್ರೀಯನ್ನ ನೀವು ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. ரெண்டாவது அவங்களுக்கு மரியாதை கொடுங்க, கனப்படுத்துங்க. ಎರಡನೇದಾಗಿ ಆಕೆಗೆ ಸಲ್ಲಿಸಲ್ಪಡಬೇಕಾದಂತ ಮರ್ಯಾದೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸಲ್ಪಡ್ರಿ. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இஷ்டம் வந்த மாரி பேசிருவாங்க. வாய்க்கு வந்தத பேசுவாங்க வைஃப பார்த்து. ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಡದಿಗೆ ಇಷ್ಟ ಬಂದ ಬಾಯಿಗೆ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்தவ புருஷனே, நீ அவன் வைஃப்க்கு மரியாதை கொடு. ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಪುರುಷನೇ ನಿನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದಂತ ಮರ್ಯಾದೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸು. மூணாவது நிறைய ஜெபி. உன் ஜெபம் கேட்கப்படணும். அதனால நீ ஆண்டருக்குள்ள நீ உறவா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನೀನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸು, ದೇವರಲ್ಲಿ ನೀನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಐಕ್ಯ ಉಳ್ಳವನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತವನಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ. சரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் ஸ்பீடா போறேன் இனிமே. ಸಮಯ ಆಯ್ತು, ಸ್ವಲ್ಪ ಬೇಗ ಹೋಗ್ತೀನಿ. சரி, 3வது அதிகாரம் 8ல இருந்து 12வது வசனம், அப்புறம் 4வது அதிகாரம் 7ல இருந்து 17. அங்க போட்டுருங்க பாருங்க, மேல ஹெட்டிங். ಅಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ರಿಂದ 12ನೇ ವಚನ, 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7ರಿಂದ 11ನೇ ವಚನ. சரி, என்ன பண்றாரு? எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் நேசிக்கிறவர்களாக, ஒருத்தருக்கு நேசிங்க, ஒருத்தர் சேவிங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸ್ರಿ, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನೀವೇನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ. எங்க 18வது 8வது வசனம் பாருங்க. 3வது அதிகாரம் 8வது வசனம். 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನ. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் ஒருமனப்பட்டம், இரக்கம் உள்ளவர்களும், சகோதர சிநேகமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும், மன உருக்கமுள்ளவர்களும் ஆ. இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து இருந்து தீமைக்கு தீமையையும் தீமைக்கு தீமையும், உதாசனத்துக்கு உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் கட்டாமல், அதற்கு பதிலாக ஆ, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆ, ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதியுங்கள். ஒருத்தன் உங்களை திட்டுறாருன்னா நீங்க என்ன பண்ணுங்க? அவங்களுக்கு ஆசீர்வதிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರು ನಿಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿ ಬೈತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆತನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಬಿಡ್ರಿ. ஒரு மனதோட இருங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿರಿ. எல்லாரும் ஒருத்தர் சகோதர அன்போட இருங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರ ಸಹೋದರತ್ವದ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರ್ರಿ. ஏன்னா பரலோகத்துல எல்லாரையும் ஒருத்தர் மூஞ்ச பார்க்க போறோம் டெய்லி நம்ம ஒரு நாள். ಯಾಕೆಂದ್ರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಅವರ ಮುಖವನ್ನು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. அவர் கூட நம்ம பேச போறோம் நம்ம. ಅವರ ಜೊತೆಲಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. இப்ப பேசாம நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன யூஸ் சொல்லுங்க? ಈಗ ನೋಡಿ ಮಾತನಾಡದೇನೆ ಜಗಳ ಆಡ್ಕೊಂಡಿದ್ರೆ ಯಾವ ಒಂದು ಉಪಯೋಗ? சோ அதனால ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்கள் நம்ம. ಅಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಪಡೆದುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥವರು ನಾವುಗಳು. சோ அதனால என்ன பண்றோம்? வாயில இருந்து வர ஆசீர்வாதமான வார்த்தை வரட்டும் வாயில இருந்து அப்படின்னு சொல்றாரு. ಹಾಗಾಗಿ ಬಾಯಿಂದ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳು ಬರ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. சோ ஒருத்தர் ஒரு இது எழுதியிருந்தாரு அவரு. ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಒಂದು ಏನಪ್ಪಾ ஒரு ಅಂದ್ರೆ ಒಂದು ಪುಸ್ತಕಲ್ಲ ಒಂದು ಗಾದೆ ತರ ಒಂದು ನಾಣ್ಣುಣಿಯನ್ನ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அதுல என்ன சொல்றாருன்னா, அன்பு எல்லாரையும் குணப்படுத்துமா. ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಎಲ್ಲರನ್ನ ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. யாரெல்லாம்? ಯಾರನ್ನೆಲ್ಲ? அன்பு கொடுக்கிறவரையும் குணப்படுத்துமா, அன்பு வாங்கிக்கிறாங்க தெரியுமா, அவங்களையும் குணப்படுத்துமா. ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವವರನ್ನ, ಪ್ರೀತಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ಇಬ್ಬರನ್ನು ಕೂಡ ಅದು ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. அன்பு எல்லாரையும் குணப்படுத்தும். ಪ್ರೀತಿ ಎಲ್ಲರನ್ನ ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. கொடுக்கிறவனையும் குணப்படுத்தும், வாங்கிக்கிறவனையும் குணப்படுத்தும். ಕೊಡುವಂತವನನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ಇಬ್ಬರನ್ನು ಕೂಡ ಅದು ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. பாருங்க 4வது அதிகாரத்துல பாருங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸ್ರಿ. 8வது வசனம் பாருங்க. 8 9வது வசனம். 8 9ನೇ ವಚನ. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அன்பு என்ன பண்ணுது? ஓப்பனா பேசாது. எல்லாத்தையும் போயிட்டு எல்லாரையும் குறை சொல்லி பேசாது. அது என்ன பண்ணும்? பாவத்தை மூடதான் பார்க்கும். மத்தவங்களுடைய பாவத்தை மூடதான் பார்க்கும். அது ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಎಲ್ಲವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಾಹ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡಿ ತೋರಿಸುವಂತದಲ್ಲ. ಪ್ರೀತಿ ಎಲ್ಲವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அடுத்தது பாருங்க 16வது வசனத்துல பாருங்க. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட் நம்ம யூஸ் பண்ணணுமா மத்தவங்களுக்காக. ಅಲ್ಲಿ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ವರಗಳನ್ನ ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಬೇಕು. சோ அது நம்ம ஊழியம் செய்யற வரோம்னா மத்தவங்களை ஆண்டவருடைய பலத்தினால அந்த ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಸೇವೆಯ ಹೊರ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಬಲದ ಮೂಲಕವಾಗಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ರಿ. சோ ஒருத்தர் வாயில இருந்து மெசேஜ் கொடுக்கறோம்னா, ஆண்டவருடைய வசனத்தை பேசுறோம்னா, ஆண்டவருடைய வசனத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ದೈವೋಕ್ತಿಗಳನ್ನ ನುಡಿಸುವಂತ ಅಥವಾ ಬೋಧಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಅದನ್ನ ಬೋಧಿಸುವಂತದ್ರಲ್ಲಾಗಿರ್ಬೇಕು. ஆண்டவர் மகிமைப்படணும். ದೇವರು ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಡಬೇಕು. சோ அதனால ஒருத்தர் நேசிங்க, ஒருத்தர் சேவிங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ, ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அடுத்தது 6வது பாயிண்ட். 6ನೇ ಒಂದು ಪಾಯಿಂಟ್. பாடுகளை எப்படி ஒரு கிறிஸ்தவன் எப்படி பாடுகளை சகிப்பான்? ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ ಎಂಬತಕ್ಕಂಥವನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಕಷ್ಟಗಳನ್ನ ಆತನು ಸಹಿಸಿಕೊಳ್ತಾನೆ. இப்ப பாருங்க, இங்க
4வது அதிகாரம் 19வது வசனத்துல இந்த பாடுகளை பத்தி போட்டிருக்குங்க. ಅಲ್ಲಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ 19 ವಚನಗಳು ಕಷ್ಟಗಳ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இது ஆல்ரெடி நான் கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். அதனால நான் இத ரொம்ப சொல்லப் போறதில்ல. ಈಗಾಗಲೇ ಇದರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಹಾಗಾಗಿ ಅಧಿಕವಾಗಿ ಇದನ್ನು ಹೇಳೋದಿಲ್ಲ. திருப்பி திருப்பி அவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவ நீங்க பாருங்க அப்படின்னு தான் சொல்றாரு. நீங்க பாடுகள் வரும்போது கொஞ்சம் சிலுவைய நோக்கி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು ಅಥವಾ ಬಾಧೆಯನ್ನ ಅನುಭವಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನೋಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಪುನರಾವರ್ತನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 4வது அதிகாரம் மொத வசனம் படிங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನ. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் ம். நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் என்ன பண்ணுங்க? கிறிஸ்து நம்மளுக்காக பாடுபட்டதுனால நீங்களும் என்ன பண்ணுங்க? அதே போல அவர் போல நம்மள பாடுபடுறதுக்கு நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನು ಬಾಧೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಆತನ ರೀತಿಯಲ್ಲೇ ನೀವು ಕೂಡ ಬಾಧೆಯನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ ಎದುರುಕೊಳ್ಳುವಂತರಾಗಿರಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೀತಾ அடுத்தது ಇದ್ದಾರೆ. 7வது பாயிண்ட் நம்ம பார்ப்போம். 7ನೇ ಅಂಶಕ್ಕೆ ಬರೋಣ. தாழ்மையை குறித்து பேசுறாருங்க. ಅಲ್ಲಿ ತಾಳ್ಮೆಯ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ங்க இது. ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ವಿಷಯ. எல்லா சர்ச்சுக்கும் இது தேவை இது. ಎಲ್ಲಾ ಸಭೆಗೆ ಇದು ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. தாழ்மையா ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நம்ம எப்படி பழகணும்? ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು, ಒಡನಾಟ ಇರಬೇಕು. நம்ம பெரிய ஆளு சின்ன ஆளு அப்படின்னு நம்ம பழகக்கூடாது. ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಚಿಕ್ಕ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ. எப்படி நம்ம பழகணுமா? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಬೇಕು. பாருங்க 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 ಪೇತ್ರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ ஆ, 5வது வசனம் பாருங்க. 5ನೇ ವಚನ. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்க தாழ்மை என்ற இத தரித்துக் கொள்ளுங்க அப்படின்னா தாழ்மை என்ற ஒரு ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்குங்க அப்படின்னு சொல்றாரு அவர். ಅಲ್ಲಿ ದೀನ ಮನಸ್ಸೆಂಬಂತ ವಸ್ತ್ರವನ್ನ ನೀವು ಧರಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசும்போது பழகும்போது ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் நம்ம பேசுறோம் தாழ்மையோட நம்ம பேசணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತನಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ, ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಒಡನಾಟದಿಂದ ಇರುವಾಗ ದೀನ ಮನಸ್ಸೆಂಬತಕ್ಕಂಥದನ್ನ ಧರಿಸಿಕೊಳ್ಬೇಕು. ஏன்னா தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் என்னவா இருக்கிறாரா? என்ன கொடுக்கிறாரா? கிருபை கொடுக்கிறாருன்னு வசனம் ಅಲ್ಲಿ சொல்லுது. ದೀನರಿಗಾದರೂ ಯೆಹೋವನು ತನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க ஒருவருக்குள்ள ஒருவர் தாழ்மையா இருக்கிறது. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ದೀನ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. அடுத்தது 6வது வசனம் பாருங்க. 6ನೇ ವಚನ ಗಮನಿಸ್ರಿ. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பலத்த கைக்குள் அடங்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மள உயர்த்தும்படிக்கு நம்ம வந்து ஆண்டவர் முன்னாடி நம்ம போய் நம்மள தாழ்த்தணுமா? ಅಲ್ಲಿ ದೇವರ ನಮ್ಮನ್ನ ಉನ್ನತಕ್ಕೇರಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ತ್ರಾಣವುಳ್ಳ ಹಸ್ತದ ಕೆಳಗೆ ನಮ್ಮನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಬೇಕು. ஆண்டவருடைய ராஜ்யத்துல எல்லாம் தலைக்கீழ இருக்கும் பாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ತಲೆ ಕೆಳಗಾಗಿರ್ತದೆ. ஒருத்தன் ಗಮನಿಸ್ರಿ. சேவை செய்யறானா அவனுக்கு தான் ஆண்டவர் வந்து பவர் கொடுப்பாரு. ಒಬ್ಬನ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಆತನಿಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ದೇವರು. ஒருத்தன் சந்தோஷமா இருக்கணும்னா மத்தவங்களோட சந்தோஷத்தை பத்தி நான் யோசிக்கும் போது எனக்கு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನ ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಇತರರ ಸಂತೋಷದ ಕುರಿತಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡುವಾಗ ಆತನಿಗೆ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಸಂತೋಷ ಬರ್ತದೆ. நான் சந்தோஷத்தை போய் தேட வேண்டாம். ನಾನು ಸಂತೋಷವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುವಂತದ್ದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. அங்க மத்தவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்க நான் இருந்தேன்னா வச்சுங்களேன் என் இருதயத்திலே ஒரு சந்தோஷம் அப்படியே சமாதானம் பொங்கிருங்க. ಅಲ್ಲಿ ನಾನು ಆ ರೀತಿಯಾಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲೇ ಅರಿತುಕೊಳ್ಳದಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ದುಃಖ சோ ಅರಿಯುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. மேல போகணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய ராஜ்யத்துல தன்னை தாழ்த்தணும். ಅಲ್ಲಿ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಮೇಲೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ತನ್ನನ್ನು ತಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. சோ பியூட்டி ஆஃப் ஹியூமிலிட்டி தாழ்மையின் அழகு அது. ಅಲ್ಲಿ ದೀನ ಸ್ಥಿತಿಯ ಒಂದು ಸುಂದರತೆ. அடுத்தது கடைசியாக 8வது வசனத்துல இருந்து 14வது வசனம் 5வது அதிகாரம். 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ರಿಂದ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ இங்க என்ன சொல்றாரு பாருங்க. இங்க நம்ம விசேஷமா இன்னொரு எதிரி கிட்ட நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ವಿಶೇಷವಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬ ವೈರಿಯ ಮುಂದೆ ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஜனங்க கிட்ட எல்லாம் நீங்க என்னவா இருங்க? அன்பா இருங்க, தாழ்மையா இருங்க. ಆ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರೀತಿಯಿಂದ ಸಮಾಧಾನದಿಂದ ಇರ್ರಿ. உங்களுக்குள்ள நீங்க உங்களோட ஆவிக்குரிய சரீர இச்சைகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಇಚ್ಛೆಗಳಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. எதிரிக்கு என்னவா இருக்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ಸೈತಾನನನ್ನ ಎದುರಿಸಿ ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು. படிங்க 8வது வசனம் 9வது வசனம். 8, 9ನೇ ವಚನ. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், ஆ. விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಎದುರಿಸಿ ನಿಲ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம சரீர இச்சைகளுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்.
ಅಲ್ಲಿ ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் கிட்ட நம்ம தாழ்மையா இருக்கணும். ಅಲ್ಲಿ ಜೊತೆಲಿರ್ತಕ್ಕಂತ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯ ಜೊತೆಗೆ ತಾಳ್ಮೆ ದೀನ ಮನಸ್ಥಿತಿಯಿಂದ ஆனா ಇರಬೇಕು. பிசாசுக்கு என்னவா இருக்கணும்? எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ಸೈತಾನನನ್ನ ಎದುರಿಸಿ ನಾವು ನಿಲ್ಬೇಕು. யார விழுங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ಯಾರನ್ನ ನುಂಗ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. எப்படி இந்த குடும்பத்தை வந்து நாசம் பண்ணலாம்? ಹೇಗೆ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ನಾಶ ಮಾಡ್ಲಿ ஏன் ಎಂಬುದಾಗಿ, இவன் எப்படி இவன் சமாதானத்தை கெடுக்கலாம்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಈತನ ಸಮಾಧಾನವನ್ನ ಕೆಡಿಸಲಿ, இவனை எப்படி வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம செய்யலாம் அப்படின்னு ஆசைப்படுறான் பிசாசு. ಇವನನ್ನ ಹೇಗೆ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳೆದಿರ್ತಕ್ಕಂತ ರೀತಿ ಮಾಡಬಹುದು. ஆண்டவர் வந்து நம்மள வளரணும்னு ஆசைப்படுறாரு. அவன் என்ன பண்றான்? நம்மள கீழே இழுக்கணும்னு தான் ஆசைப்படுறான். ದೇವರು ನಾವು ಬೆಳಿಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನ ಕೆಳಗಡೆ ಹಾಕಿ ತುಳಿಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. கடைசியா ஒரு வசனத்தை படிச்சு நம்ம முடிச்சிருவோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். ಅಲ್ಲಿ ಕೊನೆಗೊಂದು ವಚನ ಓದಿಕೊಂಡು ಮುಗಿಸ್ಕೊಳ್ಳೋಣ. 1 ಪೇತ್ರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஆ. ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பாருங்க, கொஞ்ச காலம் பாடுபடுற உங்களை சீர்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಬಾಧೆಪಟ್ಟ ಮೇಲೆ ನಿಮ್ಮನ್ನ ಯೋಗ್ಯ ಸ್ಥಿತಿಗೆ ತಂದು ನೆಲೆಗೊಳಿಸಿ ಬಲಪಡಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. சோ அதனால பாடுகள் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா நீங்க பயப்படாதீங்க. ಅಲ್ಲಿ ಬಾಧೆಗಳನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ರಿ ಅಂತಂದ್ರೆ ಎದುರ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ. ஒண்ணு ஆண்டவரை பாருங்க. ಒಂದು ದೇವರನ್ನ ನೋಡ್ರಿ. 2வது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. ಎರಡನೇದಾಗಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ இந்த ಎಂಬುದಾಗಿ பாடுகள் ಗಮನಿಸ್ರಿ. மூலியமாய் நம்மள சீர்படுத்தி, நம்மள சரி பண்ணி, நம்மள ஸ்திரப்படுத்தி, நம்மள பலப்படுத்துறாரு ಆ ஆண்டவர். ಒಂದು ಬಾಧೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಯೋಗ್ಯ ಸ್ಥಿತಿಗೆ ತಂದು ನೆಲೆಗೊಳಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. இப்படி ஆண்டவர் செய்வார். ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ.